ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். காலைதோறும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது அவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த புதன்கிழமை காலையில் நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, சமாதானமாய் இருப்பீர்களாக, தேவனுக்கு பிரியமாய் இருப்பீர்களாக. இன்று மாலை சபையிலே 6:45 மணி அளவில் பைபிள் ஸ்டடி நடக்க இருக்கிறது. நீங்கள் குடும்பமாக வந்து கலந்து கொள்ளுங்கள். தெரிந்தவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதனால் உங்களுக்கு காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு 18ஆம் சங்கீதத்தின் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 32ஆம் வசனத்தில் வீதமாய் சொல்லி இருக்கிறது, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே. இது சொல்லுகிறது யாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது. இந்த வசனத்தை சொல்லுகிறதுக்கு முன்னதாக இந்த 18ஆம் சங்கீதத்தினுடைய ஆரம்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை விரும்பி விரும்பி வாசித்திருக்கிறேன். விரும்பி விரும்பி அந்த வசனத்தை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். என்னவென்று கேட்டால், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் அன்பு கூறுவேன். தன்னுடைய எதிரிகளுக்கு விரோதமாக, ஏராளமான சத்துருக்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் தாவீதை விடுவித்த பொழுது அவன் பாடின சங்கீதம் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. விடுவிக்கப்பட்ட உடனே அவன் எழுதுகிறது என்னவென்று கேட்டால், என் பலனாகிய கர்த்தாவே. இந்த யுத்தங்களில் ஜெயம் பெற்றது நான் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கர்த்தர், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிடத்தில் நான் அன்பு கூறுவேன். ஏனென்று கேட்டால், உமக்கும் எனக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்று கேட்டால், இட்ஸ் a very personal relationship, very personal relationship. அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னுடைய கன்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய இரட்சகர், என்னுடைய தேவன், நான் அடைக்கலம் புகுகிற என்னுடைய துருகம், என்னுடைய கேடகம், என்னுடைய இரட்சணி கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இதெல்லாம் சொல்லி கீழே நிறைய காரியங்களை சொல்லி வருகிறான். என்னெல்லாம் அவனுக்கு விரோதமாய் வந்தது, எப்படிப்பட்ட சத்துருக்கள் எல்லாம் வந்தார்கள், அவைகளெல்லாம் எப்படி முறியடிக்க தேவன் உதவி செய்தார் என்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில் 32ஆம் வசனத்துக்கு வரும்போது என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், என்னை பலத்தால் இடை கட்டினவர் நீரே, என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் நீரே, என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கினீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறவரும் நீரே. 31ஆம் வசனம் சொன்னார், இந்த கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்மலையும் யார்? இந்த காலவேளையில அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? தாவீதுக்கும் தன் தேவனுக்கும் உள்ள உறவை போல இஸ் தேர் a very personal relationship? அவருக்கும் எனக்கும் உள்ள ஒரு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது தாவீதை போல சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடியமானால் நாமும் சொல்ல முடியும், என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் நீர். என்னை பலத்தால் இடைக்கட்டுறது மாத்திரமல்ல, நாம் போற வழியை தங்கு தடையின்றி நடக்கத்தக்கதாக வழியை அவர் செவ்வாய்ப்படுத்தி கொடுக்கிறவரும் அவரே. அதை குறித்து தான் ஏசாயா சொல்லும்போது சொன்னான், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பலத்தால் இடைக்கட்டி வழியை செவ்வைப்படுத்தி கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்துவாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. உமக்கும் எங்களுக்கும் உள்ளதான உறவு கர்த்தாவே தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்ய நீர் உதவி செய்யும். உம்மையும் என்னையும் பிரிக்காதபடி உம்மோடு கூட எங்களை இணைத்து காத்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அதை செய்துவிட்டு என்று நம்பி உண்மை ஸ்தோத்திரம். உங்கள் கால்கள் எல்லாம் மான்களின் கால்களை போலாக்கும். உங்கள் உயர் ஸ்தலத்திலே கொண்டு போய் நிறுத்துவீராக. அதை இந்த நாளிலே, இந்த புதன்கிழமை காலையில ஒவ்வொருவருக்கும் நீ செய்வீராக. செய்தபடியால் உமக்கு நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தர் உங்கள் பலனாயிருக்கட்டும். பலத்தால் இடைக்கட்டப்படுவீர்களாக, உயர் ஸ்தலத்தில் வைக்கப்படுவீர்களாக. God bless you abundantly again and again and again and again. Amen.